माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभ गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभ गिरिवरधारी जय ओम विष्णुपाद परमसुखदाचार्य भगवान ग्रेस अभय चरणारविंद भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय आनंद गौरी वैष्णव वृंद की जय रामचरित्र ठाकुर की जय श्रील प्रभुपाद की जय गुरु महाराज की जय गौर प्रेमानंद All glories to assembled devotees Hare Krishna. All glories to assembled devotees Hare Krishna. All glories to assembled devotees Hare Krishna. All glories to Sri Sri Guru and Gauranga. All glories to Srila Prabhupada. Jai Srila Prabhupada ki jai. Om Ajnanatimirandasya Jnananjana Chalagaya Satsurummilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobhishtam Sthamidam Yena Bhutale Swayam Rupa Gadamahyam Tadati Svabhadantikam Bhantekam Shri Guru Shri Uttapada Kamalam Shri Guru Vaishnavam Cha Shri Rupam Sakrajatam Sagagana Raghunatham Vitam Tam Sajivam Satvaitam Savaturam Parijana Sakitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Pada Sakagana Vedita Shri Visakam Cha Nama Om Vishnu Padaya Krishna Preshtaya Bhutale Srimade Bhakti Vedanta Swami Dinamine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashat Deshatarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopa Kumaraya Govindaya Namo Namah Nama Pankajanabhaya Nama Pankajamaline Nama Pankajanetraya Namaste Pankajangri Vancha Kalpatarubhyascha Kripa Sindhupeva Cha Patitanam Bhavnebhyo Vaishnavebhyo Namo Namah
ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்தில் வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். மீண்டும் உங்களை எல்லாம் ஒரு தடவை நேரில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இதில் எவ்வளோ பேர் தினமும் 16 மாலை ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? 16 ரவுண்ட் சான் பண்ணுறவங்க எவ்ரிடே தினமும் 16 ரவுண்ட் சான் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6. ஓகே. தீட்சை வாங்கினவங்க, நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். தீட்சை பெற்ற பக்தர்கள் 1 2 3 4 5 6. ஓகே. ஸோ இன்னைக்கு வகுப்பு என்னன்னா, குரு வந்து நமக்கு அவசியமா? கிருஷ்ண பக்தி பண்ணுற ஒரு பக்தனுக்கு குரு அவசியமா? குருங்கிறவர் யாரு? குருவுக்கான தகுதி என்ன? குருன்னா யாரு? ஏன் குரு அவசியம்? குருவுக்கான தகுதி என்ன? சீடருடைய தகுதி என்ன? குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? முதல்ல நமக்கு குரு அவசியமா? இதுதான் இன்னைக்கு டாபிக். இன்னைக்கு தலைப்பு என்னது? குரு. நமக்கு குரு தேவையா? குருங்கிறவர் யாரு? குரு தேவையா? எதற்காக குருவை அணுக வேண்டும்? எந்த சூழ்நிலையில் ஒருவர் குருவை அணுக வேண்டும்? குருவோடைய கடமை என்ன? குருவோடைய தகுதி என்ன? நிறைய கேள்வியா இருக்குல்ல. அதுக்கெல்லாம் பதில் பார்க்க போறோம். ஆஃப்டர் அனதர், ஒன்றன் பின் ஒன்றாக இதுக்கான பதில் இப்போ தெரிஞ்சுப்போம். சரி, இப்போ நான் மட்டும் பேசிட்டு தான் உங்களுக்கு போர் அடிக்கும், தூக்கம் வரும். நம்ம எல்லாரும் கலந்து பேசினா நல்லா இருக்கும். இது ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பதில் நீங்கள் சொல்லலாம். கை தூக்குங்க. நான் கேள்வி கேட்கும்போது கை தூக்குங்க, அப்போ நீங்கள் பதில் சொல்லலாம். சரி, நமக்கு குரு தேவையா? ஃபஸ்ட்டு குரு அவசியமா? ஆமா இல்லை? ஆமாம். ஆமான்னு சொல்கிறவங்க கை தூக்கு. ஆமாம், குரு அவசியம். ஓகே. இல்லை, குரு தேவையில்லை. ஓகே, எல்லாரும் குரு தேவைன்னு சொல்கிறீங்க இல்லையா? நம்ம எல்லாருக்குமே குரு தேவை. சரி, எப்போ குரு தேவை ஒருத்தருக்கு? ஏன் குரு தேவைப்படுறாரு? எப்போ ஒருத்தர் குரு தேவைப்படுறாரு? பக்தி வழியில சரியா பொறுமையானே சொல்லுங்க. கேட்கல. நம்ம பக்தி வாழ்க்கையில சரியா பொறுமையானே வழிகாட்டுது. ஓகே, வெரி குட். நம்ம பக்தி பாதையில் சரியா போயின்னு இருக்கமா இல்லையா? வெரி குட். உங்கள் பேர் என்னது? மறந்துட்டேன். சாத்விக் ராம். சாத்விக் ராம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸோ சாத்விக் ராம் சொல்றாரு, நம்ம பக்தி செஞ்சுட்டு இருக்கோமே அது சரியா கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு குரு வந்து செக் பண்ணுவார். ஒரு கைட், வழி காமிக்கிறார். சரி, அப்புறம் குரு எப்போ அவசியம் வந்திருக்கு? இங்கே யாரோ ஒருத்தர் வரீங்களா? எந்திரிச்சா? இல்லை, கேட்குது. எல்லாரும் கேட்குறாங்க. மற்றவங்க கேட்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு வேற மாலை காது, சாயந்தரம் காது கேட்காது. இருட்டிலேருந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு குரு. கடவுள் யாருன்னு டைரக்டா நம்மகிட்ட காட்டும். இருட்டிலேருந்து வெளிச்சு கொண்டு வந்து அதை லைட்டை தான் போட்டு விடுவாரா? இல்ல நம்ம அறியாம என்ற இருட்டுல இருக்கோம், அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து யார் கடவுள் என்று டைரக்டா. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. ஸோ குரு என்ன பண்ணுவாராம்? நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிப்பார். அறியாமை இருளோடு ஒப்பிடப்படுகிறது, ஒளி வந்து ஞானத்தோடு ஒப்பிடப்படுகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரம் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓ ஆன்மீக குருவானவரே, என்னை வந்து அறியாமையிலிருந்து விடுவிச்சிருங்க, எனக்கு ஆன்மீக அறிவு கொடுங்க. சரி, அப்புறம் குரு எப்போ அவசியம் நமக்கு? ஏன் குரு அவசியப்படுறாரு? வேற யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? குரு ஒருத்தருக்கு எப்போ அவசியம்? ஏன் குரு அவசியம்? எப்போ ஒருத்தர் குரு அணுகணும்? சரி, உட்காந்து. தேங்க்யூ. அர்ஜுனனுக்கு எப்போ குரு தேவைப்பட்டாரு? குழப்பம். எவ்வளோ பேர் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க? இங்கே பகவத்கீதை படித்தவங்கள கை தூக்குங்க. சரி, பக்தி சாஸ்திரின்னு வகுப்பு யாராவது படிச்சிருக்கீங்களா? பக்தி சாஸ்திரி வகுப்பு. பகவத்கீதை முக்கியமான ஸ்லோகங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி 2.7 2ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகம். कार्पण्य दोषो भगदस्वभावः पिच्छामितां धर्म च मूढचेतः येषे ईशां निश्चितं प्रभुगि तन्मे
சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, எனக்கு இப்போ ரொம்ப குழப்பமா இருக்கு. யார் சொல்றா? அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, ஒரு முடிவுக்கே வர முடியல. பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் 47 ஸ்லோகம் இருக்கு. பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் 47 ஸ்லோகம். அதில் 90% ஸ்லோகம் அர்ஜுனன் பேசினது. அப்புறம் 1-2 ஸ்லோகம் சஞ்சயன் சொன்னது, திருதராஷ்டிரன் ஒரு ஸ்லோகம், துரியோதனன் 2-3 ஸ்லோகம், பகவான் ஒரு ஸ்லோகம். ஸோ டோட்டலாக 90% ஆஃப் த ஸ்லோகாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் அர்ஜுனன் சொன்னது. பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் 90% ஸ்லோகம் அர்ஜுனன் சொல்லலை, ஆர்கியூ பண்ணார் கிருஷ்ணாட்ட வந்து வாதம் பண்ணார். இந்த யுத்தம் சரியில்லை, இது தப்பு, 5 காரணம் சொல்லி வாதம் பண்ணார் கிருஷ்ணர். அர்ஜுனன் என்ன பண்ணார்? இந்த மகாபாரத யுத்தம் சரியில்லை, இது வேண்டாம், மகாபாரத யுத்தம் தேவையில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 காரணம் சொல்கிறார். ஞாபகம் படிச்சிருக்கீங்களா? 5 காரணம். ஒன்று வந்து இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, சஜனா திருஷ்வேமம் சஜனம் கிருஷ்ணா. ஓ கிருஷ்ணரே, இந்த உறவினர்களை நான் எவ்வாறு கொள்ளுவேன்? இவங்களே சொந்தக்காரங்க. கிருஷ்ணா, நீங்கள் மட்டும் அசுரனை கொள்றீங்க, என்னை மட்டும் ஏன் சொந்தக்காரனை கொள்ள சொல்கிறீங்க? கிருஷ்ணர் யார் கொண்டாரு? பூதனா, அகாசுரா, பகாசுரா, நரகாசுரா. நீங்கள் அசுரங்களை கொள்ளுவீங்களா? நான் மட்டும் ஏன் சொந்தக்காரனை கொள்ளணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அர்ஜுனன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? இவங்கெல்லாம் என்னுடைய உறவினர்கள், நான் கொல்ல மாட்டேன். ஸ்வஜனா, என்னுடைய உறவினர்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது, இவங்களை கொண்டுட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு பேர் மறந்து போயிட்டேன். சத்ருகன ராமுக்கு பர்த்டே. வீட்டில் கதவை சாத்திட்டு யாரும் கூப்பிடாம லைட்டெல்லாம் அணைச்சிட்டு சத்ருகன ராமும் அவங்க அம்மா மட்டும் கேக் கட் பண்ணாங்க. எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? சத்ருகன ராம் பர்த்டே, கோயிலில் வந்து டிவோட்டிலாம் இன்வைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணாங்க. எப்படி இருக்கும்? எது ஹாப்பியாக இருக்கும்? அவங்க வீட்டில் தனியாக கேக் கட் பண்ணது ஹாப்பியாக இருக்குமா? ஓ பெரிய கேக்காக இருக்குது, நம்ம மட்டும் கட் பண்ணி சாப்பிட்றலாம், இது ஹாப்பியாக இருக்குமா? எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கேக் கட் பண்ணி ஷேர் பண்ண ஹாப்பியாக இருக்கும். பார்த்தீங்களா, சத்ருகனுக்கே தெரியுது, எல்லாரையும் கூப்பிடணும். அப்போ அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? இந்த மகாபாரத யுத்தம் செஞ்சு எல்லாரும் இறந்து போனதுக்கப்புறம் நான் மட்டும் ராஜ்யத்தை வச்சு எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? கிம்னோ ராஜேன கோவிந்தா, கோவிந்தா இந்த ராஜ்யம் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இவங்களே இறந்து போயிடுவாங்களே. அப்போ எனக்கு சந்தோஷம் கொடுக்காது. என் சொந்தக்காரங்களை கொன்னதுக்கப்புறம் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்புறம் இவங்களை கொன்னா பாவம், இவங்களை கொல்றது பாவம். அவங்க வேணால் பாவிகளாக இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு ஒன்று நாமே பாவத்தை சேர்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஜனங்கள், ரெண்டாவது எனக்கு சந்தோஷம் போயிடும், மூணாவது இவங்க பாவிங்க, இந்த பாவிகளை கூட நம்ம பாவம் சேர்த்துக்க வேண்டாம், நாலாவது இவங்கனால குலம் போயிடும், குல நாசமாயிடும். இந்த யுத்தத்தில் பீஷ்மர், துரோணர் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னா பெரியவங்களாம் இறந்து போயிடுவாங்க, இளைய தலைமுறை வழிநடத்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ குலம்லாம் நாசமாயிடும், குல தர்மம் போயிடும். அப்புறம் தேவையில்லாத சந்ததியில் ஆகிடும். அப்புறம் எனக்கு வந்து இப்போ ஒரு குழப்பமாக இருக்குது. இதெல்லாம் காரணமாக சொல்லிட்டு எனக்கு இப்போது விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இவங்க மேலே இறக்கப்படுறேன், சொந்தக்காரங்க மேலே இறக்கப்படுறேன். இப்படியெல்லாம் சொன்னாலும் அர்ஜுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. சரி, இப்போ என்னதான் பண்ணுறது? இந்த யுத்தம் பண்ணலாமா வேண்டாமா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால தான் அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னார், கார்பண்ய தோசோ பிரகதஸ்வபாவா பிச்சாமித்தம் தர்மச்ச மூட சேதா. கிருஷ்ணா, என்னுடைய கர்மித்தனத்தினால இப்போ குழம்பி போயிருக்கேன், என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல, அதனால் ஒரு ஐடியா பண்ணுறேன். நீங்கள் முன்னாடி இருக்கீங்க, நீங்களே எனக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுத்துருங்க, நீங்களே எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துங்க. சிஷ்யஸ்தேகம் சுவாதிமா துவாம் பிரபன்னம். அப்போ முதலாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க? ஃபஸ்ட்டு சாப்டரில் கிருஷ்ணா அர்ஜுனன் எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க? நண்பர்களாக, ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து 2ஆம் அத்தியாயத்திலேருந்து கிருஷ்ணர் வந்து குரு, அர்ஜுனன் சீடர். குரு சீடர்னா நண்பன் கிடையாது. குரு சீடர்னா சீடர் பண்ணுற தப்பை குரு சொல்லணும், நீ தப்பு பண்ணுற, இது பண்ணக்கூடாது, இது சரியில்லை, இது சாஸ்திரத்திலேயே சொல்லலை, நீ வந்து சாஸ்திரத்தில் சொன்னதாக பண்ணணும், நீ அதர்ம பக்கம் போகக்கூடாது, தர்மத்தின் படி நடக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சிஷ்யனை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு குரு.
எப்போ ஒருத்தர் வந்து குருகிட்ட போய் சரணடைச்சிட்டாரோ அந்த சீடனை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு குரு. குரு அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு கனமான பொறுப்புன்னு அர்த்தம். ஹெவியான ரெஸ்பான்சிபிலிட்டி. குரு வந்து பெரிய பொறுப்பு எடுத்துன்றார். குருவுடைய பொறுப்பு என்னது? குருகிட்ட போய் என்ன கேட்கணும்? குரு மகாராஜ், என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. என் பையனுக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப நாளாக மலேசியாவில் புலிம் ஹைடெக்கில் இடம் வாங்கணும்னு பார்க்குறேன், இடம் கிடைக்க மாட்டேங்குது. கட்டின வீடாக கிடைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் விலை கம்மியாக இதெல்லாம் போய் குருகிட்ட கேட்கக்கூடாது. குருகிட்ட என்ன கேட்கணும்? குருகிட்ட போய் என்ன கேட்கணும்? எனக்கே 3 வகையான துன்பம் வருது. என்னது 3 வகையான துன்பம்? சனாதன் கோஸ்வாமி சைதன்ய மகாபிரபு பார்த்தப்ப கேட்டார். என்ன கேட்டார்? எனக்கே 3 வகையான துன்பம் வருது. கியாமி ஆமே மோரே சாப்பா தாப்பா த்ராய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சைதன்ய மகாபிரபு போய் சனாதன் கோஸ்வாமி கேட்குறாரு, ஓ குரு மகாராஜ், எனக்கே 3 வகையான துன்பம் வருது. என்னது 3 வகையான துன்பம்? இஸ்கான் வர்றதா? அத்தியாத்மிக், அதிதைவிக், அதிபௌதிக். நம்முடைய உடலால் மனதால் வரக்கூடிய பிரச்சனை, இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனை, மற்ற ஜீவராசினால் வரக்கூடிய பிரச்சனை இல்லையா? இதுக்கு தான் தீர்வு காணும். ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்கதோஷானு தர்சனம். பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். நான் ஏன் பிறக்கிறேன்? நான் பிறந்ததுக்கப்புறம் ஏன் எனக்கு மரணம் வருது? எனக்கே வயதாகுது, எனக்கே நோய் வருது, நான் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகிறேன்? இதுதான் குருகிட்ட கேட்கணும். தஸ்மாத் குரு பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. தஸ்மாத், எனவே, தஸ்மாத்ங்கிற வார்த்தைக்கு எனவே, தஸ்மாத் குரு பிரபத்தியேத. ஒருத்தர் குருவை கட்டாயம் அணுகணும். எதுக்காக? ஜிக்ஞாசு, கேள்வி கேட்கணும். குருகிட்ட போய் கேள்வி கேட்கணும். சினிமா நடிகர்கிட்டே அரசியல்வாதியிலே போய் கேள்வி கேட்கக்கூடாது. இந்தியாவில் போனீங்கன்னா சினிமா நடிகர் சொல்கிறது கேட்பான், அரசியல்வாதி சொல்கிறது கேட்பான், குரு சொன்னால் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் குரு, அவங்க தான் கடவுள். இன்றைக்கி வந்து ஒரு சினிமா நடிகர் ப்ராப்ளம் ஆகிட்டா அவர் கடவுள் ஆகிடுவார். ஒரு அரசியல்வாதி பதவி கொடுத்தா கடவுள் ஆகிடுவார். அந்த மாதிரி முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். ஸோ ஆக்சுவலி குருகிட்ட என்ன கேட்கணும்னா இதுதான், ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்கத்தமா. நான் வந்து அறியாமையிலிருந்து எப்படி விடுபடுறது? எனக்கு உண்மையான ஆன்மீக அறிவு சொல்லுங்கள், ஆன்மீக அறிவு போட்டுங்க. தத் விஜானம் ஸ்வ குருவேவ அபிகட்சி. தத் விஞ்ஞானம். தத் விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னால் பகவானை பற்றி விஞ்ஞானம். கிருஷ்ணர் யார், அவர் எப்படி இருப்பார், அவருடைய உலகம் எப்படி இருக்கும், அவருக்கு ரூபம் உண்டா, அந்த கடவுளுடைய உருவம் எப்படி இருக்கும், அவருடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும், நாம் யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் வேணுமா? தத் விஜானம் ஸ்வ குரு ஏவா அபிகட்சி. கட்டாயம் குருகிட்ட போகணும். குருகிட்ட போகாமல் தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. இவங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. நீங்களாம் ஸ்கூலுக்கு போனவங்க, இவங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, காலேஜ் போயிருக்கோம். எதுக்கு ஸ்கூலு காலேஜில் போனோம்? அந்த புக்கு தான் கடையில் விற்கிது, வாங்கி படிக்கலாமே இல்லையா? ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 புக்கெல்லாம் கடையில் விற்கும், வாங்கி படிக்கலாமே. என்ஜினியரிங் புக் கடையில் விற்கிது, லாயருக்கான புக்கு கடையில் விற்கிது, லா புக் கடையில் இருக்குது, லா புக் கடையில் இருக்குது, மெடிக்கல் புக் கடையில் இருக்குது, எல்லா புக்கும் கடையில் விற்கிது. எதுக்கு காலேஜ் போகிறோம்? எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம்? புக்கு வாங்கி படிக்கலாமே, ஏன் போகிறோம்? இப்போது இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து கடையில் புக்கு வாங்கி படித்தாங்க, மெடிசினுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு வியாதி வந்தால் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ இவங்ககிட்ட போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்? ஊசியை மாற்றி போட்டால் அவ்வளோதான். இங்கே இந்தியாவில் வந்து ஆம்புலன்ஸ்க்கு 118 எவ்வளோ ஆம்புலன்ஸ் நம்பர்? 999 999 இவங்ககிட்ட போனால் 999 போக வேண்டியதுதான். ஏன்னா ஊசியை மாற்றி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க காலேஜில் போய் படிக்கல, ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போகல, இஸ் நாட் அத்தரைஸ்ட் பை கவர்மெண்ட். அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் கிடையாது இல்லையா? அப்போ 999 தான். அவங்ககிட்ட போனால் 999. அதேமாதிரி அவங்க இருக்காங்க, அவங்க காலேஜில் போய் படித்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. எங்கே போவோம்? நம்ம நேராக அவங்ககிட்ட போவோம் இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் யாரை வேணாலும் குருவாக எடுத்துக்கலாம்னு அர்த்தம் இல்லை. குருவுக்கு தகுதி உண்டு, யார் வேணாலும் குருவாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு சாமிஜி திடீர்னு வந்து அற்புதம் பண்ணார், திடீர்னு வந்து வாயிலிருந்து ஏதோ வெளியே கொண்டு வந்தார், விபூதியெல்லாம் கொண்டு வந்தார். இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுவாங்க, மேஜிக் பண்ணுவாங்க. குருங்கிற ஒரு நாட்டை மேஜிஷியன்.
குருங்கிற ஒரு மேஜிஷியனோ இல்லை வீட்டை அலங்குபடுத்துகிற ஃபோட்டோவோ கிடையாது. ஓ நான் அவன் குரு இருக்காரு, நான் வீட்டில் ஃபோட்டோ மாட்டி வச்சிட்டேன், அவர் அழகாக இருக்கும். நோ. ஸோ குருங்கிறவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரணும். எப்படி வந்து நம்ம அத்தரைஸ் டாக்டர்கிட்ட போவோம், இந்த கிளினிக் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலா இல்லைங்க, அவர் சும்மா திறந்து வச்சிருக்காரு, போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், அப்படிலாம் போக முடியாது. அப்படி போனால் எங்கே போகணும்? 999 கால் பண்ணணும் இல்லையா? இந்தியாவில் 108, இங்கே 999. இந்தியாவில் பாருங்கள், ஆம்புலன்ஸ் கூட ஆஸ்பிஷியஸ் நம்பர் வச்சுருக்காங்க, 108 வச்சுருக்கேன், 108 வச்சுருக்கேன். ஸோ குருங்கிறவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் குரு. குருவோடைய தகுதி என்ன? சும்மா யாரை வேணாலும் குருவை எடுத்துக்க முடியாது. இப்போது உங்களுக்கெல்லாம் குழந்தைகள் இருக்காங்க, அந்த குழந்தைய வந்து மலேசியாவில் எந்த ஸ்கூலில் வேணால் சேர்த்துடுவீங்களா? எல்லா ஸ்கூலும் ஒன்று தாங்க, எந்த ஸ்கூலில் சேர்த்தா என்னங்க அப்படிலாம் கிடையாது. இந்த மலேசியாவில் வந்து புலிம் ஹைடெக்கில் எந்த ஸ்கூலில் நல்லா கோச்சிங் பண்ணுவாங்க, எங்கே கோச்சிங் நல்லா இருக்கும், எங்கே ஸ்டூடெண்ட் டிசிப்ளினாக இருக்காங்க, எங்கே டீச்சர் டிசிப்ளினாக இருக்காங்க, அந்த ஸ்கூலை பார்த்து சேர்க்குறோம். ஸ்கூலு தாங்க, எந்த ஸ்கூலில் சேர்த்தா என்னங்க அப்படியே சொல்லுவாங்க. அப்போது ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நம்ம ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் என்ன பண்ணணும்? சும்மா யார்கிட்ட வேணால் போய் டீச்சர் வாங்கிக்குவோம், யாரை வேணால் குருவை எடுத்துக்க முடியாது. ஸோ குருங்கிறவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவர். குருவோடைய குவாலிஃபிகேஷன், குருவோடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் என்னது? குருவோடைய முதல் தகுதி என்னது? அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வம் போனாஃபைட் சம்பிரதாயம், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரும். செகண்ட் குவாலிஃபிகேஷன், அவர் பகவானுடைய பக்தராக இருக்கும். கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர் அப்படி சொல்லக்கூடிய, அதாவது பகவானை அணுகுவதற்கு பகவான் கிருஷ்ணர் யாரு, பகவான் கிருஷ்ணர் யாரு, அவரது பெயர், உருவம், புகழ், லீலைகள், மகிமைகள், நாம ரூப குணாதிசயம், பகவான் கிருஷ்ணருடைய நாமம், அவரது ரூபம், அவரது குணங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் முதல்ல யார்கிட்ட போகணும்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர்கிட்ட போகணும். அது வந்து 4 சம்பிரதாயம் வந்து அத்தரைஸ்டு, 4 சம்பிரதாயம் இருக்குது. இந்த 4 சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு தான் அத்தரைஸ்டு குரு, அங்கீகரிக்கப்பட்டவங்க. பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணராகவே உள்ளது உள்ளவாறு பகவானை பகவானாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 4 சம்பிரதாயத்தை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம எந்த சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறோம்? இஸ்கான் எந்த சம்பிரதாயத்தில் வருது? இஸ்கான் எந்த சம்பிரதாயத்தில் வருது? பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்முடைய சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர் வந்து பிரம்மா. வேத ஞானத்தை வந்து முதல் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு, நாரதர் வியாசருக்கு, வியாசர் மாத்வாச்சாரி. இப்படி பகவானை பற்றிய தத்துவம், கிருஷ்ண தத்துவம் வந்து பகவான்கிட்ட அப்படியே இறங்கி வருது. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், இது ஒரு சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தோட பேர் என்னது? பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்புறம் இனி ஒரு சம்பிரதாயம் வந்து ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீன்னா லக்ஷ்மி தேவி, மாதாஜி திலக் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஆண்டாள் திலக் போட்டிருக்காங்க, லக்ஷ்மி தேவி. ஸோ பகவானை பற்றிய விஞ்ஞானம் வந்து லக்ஷ்மி தேவி மூலமாக தெரிஞ்சுக்கணும், அது ஸ்ரீ சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயத்தின் ஆச்சாரி ராமானுஜாச்சாரி. அப்புறம் நிம்பார்க்க சம்பிரதாயம், குமாரர், 4 குமாரர், சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரா. இந்த 4 குமாரர் மூலமாக வந்த சம்பிரதாயம் நிம்பார்க்க சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். அப்புறம் ருத்ரன், மகாதேவ், சிவபெருமானே பகவானை அடைவதற்கு ஏற்படுத்திய சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம், அது வந்து விஷ்ணு சுவாமி. அப்போ 4 சம்பிரதாயம், ஒன்று பிரம்மா வழியில் வரக்கூடியது, இன்னொன்று லக்ஷ்மி தேவி வழியில் வரக்கூடியது, அப்புறம் குமாரர்கள் வழியில் வரக்கூடியது, அப்புறம் மகாதேவ் ருத்ரன் மூலம். பிரம்ம சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட போனால் மட்டும்தான் பகவான் யாரு, அவருடைய மகிமை என்ன, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, பகவானை பற்றி தத்துவம் என்ன, நமக்கு பகவானுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வேற எங்கேயாவது போனால் ஏற்கனவே குழப்பமாக இருக்குது, எச்சா குழப்பம் பண்ணி விட்டு பைத்தியமாக்கி விட்டுருவோம். வேற எங்கேயாவது போனால் ஏற்கனவே குழப்பமாக பாதி பைத்தியமாக இருக்கும், அப்புறம் முழு பைத்தியம் ஆக்கி விட்டுரும். அதனால் வேற எங்கேயும் போகக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து கேட்கணும். அப்போ குருவோடைய குவாலிஃபிகேஷன் என்னது? அவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான
ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடியவராக இருக்கணும், பகவானுடைய பக்தராக இருக்கணும், சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். வேதங்கள் புராணங்களை என்ன சொல்லியிருக்குன்னு சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணணும். முந்தைய ஆச்சாரியர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் குருவுடைய குவாலிஃபிகேஷன். டிசைபிளோட குவாலிஃபிகேஷன் என்னது? குருகிட்ட போய் பணிவாக கேட்கணும். 4.34 4ஆம் அத்தியாயம் பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 34ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஒரு டிசைபிள் எப்படி இருக்கணும். டிசைபிள்னா டிசிப்ளின், சீடன்னா ஒழுக்கத்தை பின்பற்றணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷி. தத் வித்தி அப்படின்னா பகவானை பற்றி ஞானம் வேணுமா? ஆமாம், கிருஷ்ணரை பற்றி ஞானம் எனக்கு வேணும், கிருஷ்ண தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கணும், இறை தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கணும். தத் வித்தி அது வேணும்னா பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. முதல்ல ஆன்மீக குருகிட்ட வந்து பணிவாக அடக்கமாக சேவை பண்ணி கேட்கணும். குருகிட்ட போய் நீங்கள் தான் அதோ கிருஷ்ண பக்தியை பற்றி சொல்லுவாங்களா, கிருஷ்ணர் யாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிலாம் கேட்கணும். ஸ்கூலில் போய் அப்படி கேட்டால் சொல்லுவாங்களா, மீன்ஸ் நீங்கள் ஏதோ மேக்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகும், எங்கே எனக்கு மேக்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு போன அனுப்பிச்சி வச்சுக்கணும். இல்லையா? அங்கே போய் ரொம்ப ஹம்பலாக திட்டினா கூட பேசாமல் உட்காந்துட்டு, ஐயோ டீச்சர் தான் சொல்லிவிடுவா, பேசாமல் கேட்டு இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு ஹம்பிள், பணிவாக அடக்கமாக கேள்வி கேட்டு சேவை பண்ணி தெரிஞ்சுக்கணும். இந்த டிசேபிளோடைய குவாலிஃபிகேஷன். ஒரு சீடர் வந்து ஒரு குருகிட்ட போய் பணிவாக அடக்கமாக சேவை பண்ணி கேட்கணும். அப்போ அவர் சொல்லி தருவார் கிருஷ்ணர் யார். அதனால் குரு இல்லாமல் கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியாது. குருவுடைய கருணை இல்லாமல் கிருஷ்ணருடைய கருணை கிடையாது. அதனால் குரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு ரொம்ப அவசியம். பகவானே இந்த பூமியில் வரும்பொழுது பகவான் கிருஷ்ணர் எப்பெல்லாம் மானிட ரூபத்தில் வராரோ, பகவான் கிருஷ்ணர் எப்பெல்லாம் மானிட ரூபத்தில் வராரோ அப்போ தன்னுடைய பக்தர்கள் ஒருத்தர் குருவாக எடுத்துருவார். சரி, கிருஷ்ணருடைய குரு யார்? கிருஷ்ணருக்கு பலராமருக்கு குரு இருந்திருக்காங்க. யார் அவங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணருடைய குரு யார்? கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரு. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் கீதாச்சாரியன், கீதையுடைய ஆச்சாரியன் கிருஷ்ணன். அவர் முழுமுதற் கடவுள் பகவான். அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பூமியில் வரும்போது ஒரு குருகிட்ட போகிறார். அவருடைய குரு யார்? சாந்திபனி முனி. சாந்திபனி முனி கிருஷ்ணாவுடைய குருக்குள்ள படிச்சிருக்காங்க. கிருஷ்ணரும் பலராமரும் குருக்குள்ள படிச்சிருக்காங்க. இந்தியாவில் உஜ்ஜைன் ஒரு இடம் இருக்குது. அதுக்கு வந்து அப்போ அவந்தி தேசம் பேர். அங்கே தான் சாந்திபனி முனியோட ஆசிரமம் இன்றைக்கி இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணரும் பலராமரும் எந்த ஆசிரமத்தில் போய் படித்தாங்களோ அது இன்னும் இருக்குது, இப்போது இருக்குது இந்தியாவில் உஜ்ஜைன் சாந்திபனி முனியோட ஆசிரமம். சரி, கிருஷ்ணர் பலராமன் எவ்வளோ நாள் படித்தாங்க குருக்குள்ள? நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்க, மண்டையில் ஒன்று ஏற மாட்டேங்குது இல்லையா? ஸ்கூல் படித்தாச்சு, காலேஜ் படித்தாச்சு, ஆனால் ஏதாவது கேட்டால் பெப்பன்னு முடிச்சுட்டு இருப்போம். கிருஷ்ணரும் பலராமரும் 1000 கலைகள் 64ஐயும் 64 நாள்லேயே கற்றுக்கிட்டாங்க. 1000 கலைகள் 64 எத்தனை நாளில்? 64 நாளில். நம்ம உட்காந்து பாட்டு பாடணும்னு சொன்னால் பாட்டு வாத்தியாருக்கு தொண்டை கிளியர் வரைக்கும் கற்றுக் கொடுத்தாலும் நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் கிருஷ்ணர் பலராமன் ஒரே நாளில் சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க, ஒரே நாள் மியூசிக் கற்றுக்கிட்டாங்க, ஒரே நாள் பரதநாட்டியம், எல்லாம் ஒன் டே தான். வித்தின் 64 டேஸில் 64 ஆர்ட்டு கற்றுக்கிட்டாச்சு. அப்போது கிருஷ்ணர் ஒரு சாதாரண குழந்தை இல்லை. இது குருவுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? கிருஷ்ணாவுடைய குரு யார்? சாந்திபனி முனி. சாந்திபனி முனிகிட்ட போய் கிருஷ்ணரும் பலராமரும் பணிவாக சேவை பண்ணி பாடம் கற்றுக்கிறாங்க. அப்போ குருவுக்கு தட்சணை கொடுக்கணுமே. படித்து முடிச்சு என்ன பண்ணணும்? குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். குரு தட்சணை கேட்குறாரு கிருஷ்ணர் பலராமரும். ஓ குரு மகாராஜ், நாங்கள் உங்கள்கிட்ட வேதம் தான் கற்றுட்டோம், நாங்கள் என்ன தட்சணை கொடுக்கணும்? இவங்க சாதாரண குழந்தைகள் இல்லை. ஓ குழந்தைகளே, எனக்கு 100 பொற்காசு கொடுங்க, 1000 பொற்காசு கொடுங்க. இன்னும் சாந்திபனி முனி என்ன கேட்டார்? தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணர் பலராமன் சாந்திபனி முனி என்ன குரு தட்சணை கேட்டார்? அவர் குழந்தை வந்து கடல் சமுத்திரத்தில் போயிடும், அந்த குழந்தையை மீட்டு கொடுங்கன்னு. அந்த குழந்தை இறந்து போயிடுது, இப்போ இல்லை, அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வாங்க. கிருஷ்ணர் பலராமரும் பிரபாச கஷேத்திரத்துக்கு சமுத்திரத்துக்கு போனாங்க. கடலுக்குள்ளே போய் தேடுறாங்க குருவுடைய குழந்தை எங்கேன்னு. அங்கே போனால் ஒரு பெரிய மீன் இருக்குது, சுறா மீன். அது கூட கிருஷ்ணர் சண்டை போட்டு அந்த சுறா மீன் வயிற்றுக்குள்ளே இருக்குமோன்னு பார்த்தா அங்கே அந்த குழந்தையை காணோம்.
அங்கிருந்து ஒரு சங்கு மட்டும் இருந்தது. அந்த சங்கு பேர் என்னது? பாஞ்சஜன்யம். கிருஷ்ணனுடைய சங்கு பேரு பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய. அர்ஜுனுடைய சங்கு பேரு தேவதத்தம். கிருஷ்ணனுடைய சங்கு பேரு பாஞ்சஜன்யம். பீமனுடைய சங்கு பேரு பவுண்டரகம். நமக்கு நம்ம கார் பேர் கூட தெரியாது, அது கூட போய் பார்த்து சொல்லுவோம், ஓ என்ன கார் வச்சிருக்கீங்க, இருங்க போய் பார்த்துட்டு. ஸோ கிருஷ்ணாவுடைய சங்கு பேர் இருக்கு. இந்த பகவத்கீதை ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒருத்தருடைய சங்கு பேர் இருக்கு. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா நகுல சகதேவஸ்ய சுகோஷோ மணி புஷ்பகோ. ராஜா யுதிஷ்டருடைய சங்கு பேர் அனந்த விஜயம். அனந்த விஜயம்னா என்ன தெரியுமா? அனந்த விஜயம் என்னது? விஜயம்னா வெற்றி. அனந்த விஜயம்னா எல்லையற்ற வெற்றி. யுதிஷ்டிர மகாராஜனால வெற்றி தான் அவருக்கு, தோல்வியே கிடையாது. அனந்த விஜயம்ங்கிற சங்கு இருக்கு யுதிஷ்டிர மகாராஜ் கிட்ட, அவருக்கு தோல்வியே கிடையாது யுதிஷ்டிர மகாராஜ். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா சுகோஷோ மணி புஷ்ப நகுல சகதேவஸ்ய சுகோஷோ மணி புஷ்பகம். மணி புஷ்பங்கிற சங்கு வந்து சகதேவனுது, சுகோஷங்கிற சங்கு வந்து நகுலனு. அர்ஜுனன் தேவதத்தம். தேவதத்தம்னா என்னது? தேவர்கள் பரிசா கொடுத்த சங்கு தேவதத்தம். பாஞ்சஜன்யம். பாஞ்சஜன்யங்கிற அரக்கனை வதம் பண்ணி அந்த மீன் வடிவில் இருந்த அரக்கனுடைய வயிற்றிலிருந்து எடுத்து தான் பாஞ்சஜன்ய சங்கு. அது கிருஷ்ணாவுடைய சங்கு. பவுண்டரகம். பீமனுடைய சங்கு பேரு பவுண்டரகம். பவுண்டரகம். ஸோ எப்படி எதுக்கு இதெல்லாம் பேசணும் இப்போ? குரு தட்சணைக்கு போகணும் இல்லையா? இப்படிதான் அப்படியே ட்ராக் மாறி போயிடும். ஸோ குரு தட்சணை என்ன பண்ணாங்க, கடைசியில் அங்கே குழந்தைய காணோம். அப்போ சமுத்திரத்தையே நான் வந்து வத்த பண்ணிவிட கிருஷ்ணன் சொல்ல, சமுத்திரராஜன் சொன்னார், கிருஷ்ணா அந்த குழந்தைங்க இல்லை, அது யமலோகத்தில் இருக்குன்னா. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணரும் பலராமரும் யமலோகத்தில் போய் குருவுடைய குழந்தைய வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. இது யாரால பண்ண முடியும்? கிருஷ்ணரால மட்டும்தான் பண்ண. அதனால தான் குரு தட்சணை அது கேட்டார். ஓ சாந்திபனி முனிக்கு வந்து ஐயோ பாவம் தெரியாது கிருஷ்ணர் பலராமர் யாருன்னு, ஏதோ குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். சாந்திபனி முனிக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணர் பகவான். ஆனால் அவர் இந்த மனித ரூபத்தில் வந்ததுனால ஒரு லீலை பண்ணிட்டு இருக்காரு. என்கிட்ட மாணவனாக படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட குரு தட்சணை என்ன கேட்கணும்? என் பையனை போய் வீட்டுக்கு கொண்டு வான்னு கேட்டேன். சரி, ராமருடைய குரு யாரு? ராம் லக்ஷ்மணனுடைய குரு யாரு? ராமர் இந்த பூமியில் வந்தப்போ அவர் மனித ரூபத்தில் வந்தார். அவருக்கு குரு யாரு? இல்லை ராமாயண மகாபாரதம் படிக்கிறது இல்லை போல இருக்கு. பகவத்கீதை ஒன்று, கிருஷ்ணா புக்கு. ராமுடைய குரு வந்து வசிஷ்டர். வசிஷ்டர் தான் ராமர் சாஸ்திரம் படிச்சுட்டார். தசரதோடைய சபையில் இருந்த பெரும் பண்டிதர் வசிஷ்டர். ராமருக்கு குரு இருந்திருக்காரு, கிருஷ்ணருக்கு குரு இருந்திருக்காரு. சைதன்ய மகாபுடைய குரு யாரு? 500 வருஷம் முன்னாடி சைதன்ய மகாபுரி இந்த பூமியில் வந்தார். சைதன்ய மகாபுடைய குரு யாரு? ஈஸ்வரபுரி. இந்த மாதிரி பகவானே இந்த பூமியில் வரும்போது தன்னுடைய பக்தனில் ஒருத்தர் குருவாக எடுத்துட்டு அவருக்கு சேவை கொடுக்குறாரு. பகவானுக்கு குருவாக இருக்கிறது சேவை, பகவானுக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறது சேவை, பகவானுடைய பத்னியாக இருக்கிறது மனைவியாக இருக்கிறது சேவை. பகவானுக்கு பண்ணுறது எல்லாமே சேவை தான். அந்தந்த உறவில் பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க. ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவர் குருவாக ஏற்றுன்றார். ஒரு பக்தரை அப்பா அம்மாவாக ஏற்றுன்றார். ஒரு பக்தரை நண்பனாக ஏற்றுன்றார். யாரெல்லாம் எப்படிலாம் பகவானுக்கு சேவை பண்ண நினைக்கிறாங்களோ பகவான் அந்த மாதிரி அன்பு செய்வார். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் தெய்வ பஜாமே. என்னிடம் ஒருவர் சரணடைவதற்கு ஏற்றால் போல நான் பலனளிக்கின்றேன். கிருஷ்ணன் மேலே எப்படி அன்பு செய்யணுமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மகிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அப்போ பகவானே இந்த பூமியில வந்த பொழுது தன்னுடைய பக்தன்ல ஒருத்தர் குருவாயத்தின்றார். சாந்தி பரிமுனி, வசிஷ்டர், ஈஸ்வரபுரி, இவங்கெல்லாம் பகவானுடைய தூய பக்தர்கள். அந்த பக்தர்களை அவர் குருவாயத்தின்றார். அதனால குரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருவோடைய கருணை இல்லாமல் கிருஷ்ணனுடைய கருணை கிடைச்சிடாது. குரு கிருஷ்ண பிரசாதிபாய் பக்தி லதா பீஜா. நமக்கு பக்திங்கிற விதை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது குருவோடைய அனுகிரகம். குருவோடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம். அப்போது இந்த குருங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நமக்கு வாழ்க்கையில். ஏன்னா அவர் தான் நம்மளை எங்கே அழைச்சின்னு போகிறாரு, பகவான் கிட்ட அழைச்சின்னு போகிறோம். குருவுடைய ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா
குருவுடைய முக்கியமான பெரிய பொறுப்பு என்னன்னா தன்னுடைய சீடர்களை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவித்து பகவான்கிட்ட அழைச்சிட்டு போவோம். அதுதான் தீக்ஷா குரு. நமக்கு 2 குரு இருப்பாங்க. ஒன்று வந்து சீக்ஷா குரு, 2 குரு இருக்காங்க. ஒன்று சீக்ஷா குரு, ஒரு தீக்ஷா குரு. சீக்ஷா குருனா நமக்கு பக்தி சொல்லி நம்மளை வழி நடத்துகிறவங்க. நம்ம இஸ்கானில் வந்தோடனே எங்கள் சீக்ஷா குரு இருப்பார். அவர் என்ன சொல்லி தருவார்? நீங்கள் ஜெபமாலை கொடுத்து நீங்கள் தினமும் ஜெபம் பண்ணுங்க. குறைந்தது ஒரு மாலை ஃபஸ்ட்டு இஸ்கானில் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? கையில் ஜெபமாலை கொடுத்து தினமும் ஒரு மாலை ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு 4 மாலை சொல்லாமே, அப்படி இந்த சின்ன சின்ன புக்கெல்லாம் படிங்க, அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி பகவானுக்கு சேவை பண்ணணும், ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் எப்படி, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இன்ஸ்ட்ரக்ட், அது கைடிங் குரு, வழிநடத்தக்கூடிய குரு. சீக்ஷா குரு, சீக்ஷானா நம்மளை வழிநடத்துறது. அப்புறம் தீக்ஷா குரு இருக்காரு. தீக்ஷா குருனா மந்திரம் கொடுக்குறவர். அப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், அதுதான் வந்தோடனே சொல்லி கொடுத்துட்டாங்களே. இல்லை இஸ்கானில் வந்தோடனே நமக்கு என்ன சொல்லி தராங்க? இஸ்கானில் வந்தோடனே என்ன சொல்லி தராங்க? பிரசாதம் சாப்பிட சொல்லி தராங்க. இல்லைன்னு சொல்லல, பிரசாதம் உண்டு, ஃபஸ்ட்டு ஜபம் பண்ண சொல்லி தராங்க இல்லையா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ வந்தோடனே நமக்கு பகவானின் நாமத்தை சொல்லித்தராங்க. நாமம் எவ்வளோ சக்தி வாய்ந்தது, இதோடைய வேல்யூ நமக்கு தெரியல. இதோட வேல்யூ இருக்குது புராணங்களில். பத்ம புராணத்தில் நாமத்தோட வேல்யூ மதிப்பு அவ்வளோ சொல்லியிருக்கு. இது மதிப்பு தெரிஞ்சிருந்துன்னா நம்ம சாண்டிங் பண்ணுறதை விடவே மாட்டோம். ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்குது. விஷ்ணுவுக்கு எவ்வளோ நாமம்? விஷ்ணு சகஸ்ர நாமம். கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க விஷ்ணு சகஸ்ர நாமம்? ஓம் விஷ்ணம் விஷ்ணுவதத்காரோ போத பவ்யபவத்ரு போதகிருத் போதவித்தாவோ போதாத்மா போதபாவன அப்படின்னு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி வேகமாக சொன்னாலே 1/2 மணி நேரம் ஆகிடும். இது வந்து விஷ்ணுவுக்கு 1000 நாமம். இது எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? எவ்வளோ பேர் சொல்ல தயாராக இருக்கா? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாலே நேரம் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு மாலை தான் சொல்லுங்களேன். அந்த ஒரு மாலை சொல்கிறது கெஞ்சணும் அவங்ககிட்ட, உட்காருங்க ஒரு மாலை சொல்லுங்க. கோயிலுக்கு வர நேரம் இல்லை, மாலை சொல்ல நேரம் இல்லை. அப்படி இருக்கிற எல்லாரும் விஷ்ணுவோட 1000 நாமம் சொல்லிட முடியுமா? சொல்லிடுவாளா? எல்லாரும் சொல்ல முடியாது. அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஜெகன்மாதா, நம்ம எல்லாருக்கும் அம்மா பார்வதி தேவி. பார்வதி தேவி கேட்டாங்க சிவபெருமான்கிட்ட, பிரபு விஷ்ணுவுக்கு 1000 நாமம் இருக்குது, நம்ம குழந்தை எல்லாம் சொல்லிட மாட்டாங்க, அதுக்கு ஏதோ உபாயம் இருக்கா? கேனோ பாயேன்னு லகுனா, விஷ்ணுவோடைய 1000 நாமத்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இதில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? நம்ம எப்போயும் ஷார்ட்கட் ரொம்ப விரும்புவோம் இல்லையா? சீக்கிரமாக ஏதாவது பலன் கிடைக்கணும், உடனே பலன் கிடைக்கணும். அப்போ சிவபெருமான் என்ன சொன்னார்? இருக்குது, உபாயம் உண்டு, வழி இருக்குது. என்ன வழி அது? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வராது. ராமா அப்படிங்கிற 2 அக்ஷரம், ராமா அப்படிங்கிற 2 அக்ஷரத்தில் சொன்னால், இந்த ராமாங்கிற 2 அக்ஷரத்தை உச்சரித்தா விஷ்ணுவோடைய 1000 நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். அப்பாடா சந்தோஷமாயிடுச்சு நமக்கெல்லாம். இங்கே 1000 நாமம் சொல்கிறது, அது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, எல்லாரும் சொல்ல முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண வரும், எல்லோரும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். உட்காந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தால் விஷ்ணுவோட 1000 நாமம் சொல்லலாம். ஆனால் யார் இப்போ தயாராக இருக்கா? அதனால இந்த ராமாங்கிற 2 அக்ஷரம் உச்சரித்துட்டா விஷ்ணுவோட 1000 நாமம் சொன்ன பலன். அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் எவ்வளோ ராமா இருக்குது? ஹரே கிருஷ்ண மந்திரம் எவ்வளோ ராமா இருக்கு? போச்சு, அதே ஞாபகம் போல 4 ராமா இருக்கு இல்லையா? ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே. அப்போ ஒரு ராம நாம சொன்னால் 1000 விஷ்ணு நாமம் சொன்ன பலன்னா, ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் எவ்வளோ ராமா இருக்கு? 4 ராமா. அப்போ எவ்வளோ விஷ்ணு நாமம் சொன்ன பலன் கிடைக்கும்? 4000 விஷ்ணு நாமம் சொன்ன. அப்புறம் பத்மபுராணத்தில் என்ன சொல்லியிருக்கு? கிருஷ்ணா அப்படிங்கிற நாமத்தை ஒரு தடவை சொன்னால் 3 ராமன் நாமம் சொன்ன பலன் கிடைக்கும். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் 3 ராமன் நாமம் சொன்ன பலன். அப்போ எவ்வளோ விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? ஒரு தடவை கிருஷ்ணான்னு சொன்னால் எவ்வளோ விஷ்ணு நாமம் சொன்ன பலன்? 3000. கொஞ்சம் மேக்கில் வீக்காக இருந்தால் யோசிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போட வேண்டியது. அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தில் எவ்வளோ கிருஷ்ணா இருக்கு? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. அப்போ 4 கிருஷ்ணா வருது. இப்போ 4 கிருஷ்ண சொன்னால் எவ்வளோ விஷ்ணு நாம சொன்ன பலன்?
12,000 விஷ்ணுநாமம். சரி, இப்போ ஒரு மகாமந்திரம் ஃபுல்லா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா எவ்வளோ 1000 விஷ்ணுநாமம் சொன்ன பலன்? 16,000 விஷ்ணுநாமம். 16 தடவை உட்காந்து விஷ்ணு சாஸ்திர நாமம் சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னா கிடைச்சிடும். நம்ம என்ன சொல்றோம்? 108 தடவையா சொல்லுங்கிறோம். 108 தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எவ்வளோ 1000 விஷ்ணுநாமம் சொன்ன பலன்? கால்குலேட்டர் போட்டுக்கோங்க. நான் ஒன்றும் சொல்லலை, கால்குலேட்டர்லேயே போட்டுக்கோங்க. ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் எவ்வளோ விஷ்ணுநாமம் சொன்ன பலன்? அப்போது ஒரு மாலை 2 மாலை இப்படி 16 மாலை சொல்லணும். தீட்சை வாங்குற பக்தர் வந்து குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லணும். பிரபுபாதர் என்ன சொன்னார்? சேண்ட் அட்லீஸ்ட் 16 குறைந்தபட்சம் 16 மாலையாக சொல்லுங்க. பிரபுபாதர் காலத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 64 மாலை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். 64 × 108 அவ்வளோதான். நம்ம தலை சுற்றி எழுதுறோம். 64 மாலை சொல்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். 16 மாலை சொல்கிறதுக்கு 2 மணி நேரம். 64 மாலை சொன்னால் 8 மணி நேரம். 2 மணி நேரம் சொல்ல வைக்கிறதுக்கே படாத பாடுபடுறோம். அதில் ஒரு மாலை சொல்லுங்கள், 4 மாலை சொல்லுங்கள், கையில் காலில் உளுந்து, அப்புறம் 16 மாலை கொண்டு வந்து தீட்சை வாங்கி கொடுத்து, இல்லையா? ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணார்? அவர் வந்து இயக்கத்தை எங்கே தொடங்கினார்? பிரபுபாதா இஸ்கான் எங்கே ஸ்டார்ட் பண்ணார்? அமெரிக்கா, இல்லையா? அமெரிக்கா, யூரோப்பில். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் புதுசு. கிருஷ்ணா, ராமா, இந்த மந்திரம்லாம் கேட்டதே இல்லை. அவங்க ராக் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணா டான்ஸ் ஆடிட்டு அவங்ககிட்ட போய் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லினா அவங்க வாயிலே வர மாட்டேங்குது. அவர் பிரபுபாதர் ஜெபமாலை கொடுத்து சொல்ல சொன்னா அவங்க எப்படி சொன்னாங்க? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி ஒரு மந்திரம் சொல்றதுக்கே எவ்வளோ நேரம்? அப்போ அவங்க 16 மாலை சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 64 மாலைன்னா எப்படி சொல்லி முடிப்பாங்க? 2-3 நாள் ஆளால முடியாது. பிரபுபாதர் சொன்னார், ஓகே பரவாயில்ல, நீங்கள் அட்லீஸ்ட் 16 ரவுண்டாக சொல்லணும், குறைந்தபட்சம் 16 மாலையாக சொல்லணும். அப்போது ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் அவ்வளோ ஸ்பெஷல். பகவானுடைய நாமமும் பகவானும் வேறு வேறு அல்ல. நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலஹா ஏதாதிருஷி தவ கிருபா பகவன் நமாமி தூர்தைவமே திருஷிகா நானுரா. கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் நேரடியாக அவதாரம் பண்ண மாட்டார். மற்ற யுகத்தில் நேரடியாக வருவார். நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் நேரடியாக வந்தார். கலியுகத்தில் பகவான் நேரடியாக அவதாரம் பண்ண மாட்டார். அவர் நாம ரூபத்தில் இருக்கார். கலியுகத்தில் பகவான் எப்படி இருக்காரு? நாம ரூபத்தில் இருக்கார். அவருடைய நாமமும் கிருஷ்ணனும் வேறு வேறு இல்லை. பகவானுடைய நாமமும் பகவானும் வேறு வேறு இல்லை. அவர் எல்லா சக்தியும் நாமத்தில் வச்சிருக்கார். பகவான் நாமத்தை சொன்னால் அதில் எல்லா சக்தியும் இருக்கு. பகவானுடைய அனைத்து சக்தியும் ஒரு நாமத்தில் இருக்கு. நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்தியும் கிருஷ்ணனுடைய நாமத்தில் இருக்கு. அது சொல்கிறதுக்கு நேரம் காலம் இல்லை. இப்போ ராத்திரி ஆகிடுத்து நான் சொல்லலாமா? காலையில் சொல்லலாமா? பல்ல தேய்ச்சி சொல்லலாமா? குளிச்சுட்டு சொல்லலாமா? நோ, தெர் இஸ் நோ எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆக்சுவலி குளிச்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் இல்லை பிரபு, எனக்கு குளிக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே பண்ணலாம், தப்பு இல்லை. அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து சாண்டிங், நாம ஜெபிக்கணும். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சா ஜலதோஷம் பிடிச்சிரும், பரவாயில்ல, கை காலெலாம் அலம்பிட்டு நாம சொல்லுவேன். அப்புறம் நாம சொல்ல என்னாகும்? மனசு சுத்தமாயிட்டே வரும். ஐயோ நான் குளிக்காமல் சொல்லுவேன், பெசம் குளிச்சுட்டு வந்து சொல்லலான்னு தோணும். அந்த நாமம் வந்து பகவானுடைய நாமம் நம்ம இதயத்துக்குள்ளே போய் நம்ம இதயத்தை சுத்தம் பண்ணணும். இதயத்தை நிறைய அழுக்கெல்லாம் இருக்குது. அதில் ஒன்று வந்து சோம்பேறித்தனம். எந்திரிக்கணுமா, காலையில் பல்லு விளக்கணுமா, பெட்டை விட்டு எந்திரிக்கணுமா, பெட்லேயே காப்பி குடித்தா என்ன, இதெல்லாம் மைண்டு சொல்லணும், இல்லையா? அப்போ பக்தி பண்ண ஆரம்பித்தோடனே பகவான் நாமம் சொல்ல இதயம் சுத்தமாயிடும். அதனால் இஸ்கானில் வந்தோடனே பிரபுபாதர் வந்து எல்லாரையும் சாண்டிங் பண்ண சொல்லுங்கள். இஸ்கானில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்லோரும் உட்காந்து சாண்ட் பண்ணணும். சர்வீஸ்க்கு வந்தாலும் முதல்ல ஒரு மாலை உட்காந்து பகவான் முன்னாடி உட்காந்துட்டு சர்வீஸ்க்கு வந்து சேவைக்கு வந்துருக்கு. இப்போ வந்து நம்மளை சேவைக்கு கூப்பிட்றாங்க. வந்த உடனே கோயிலில் உட்காந்து பகவான் முன்னாடி ப்ரோப்பர் ஒரு மாலை ஜெபம் பண்ணி 1 ரவுண்ட் சாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சர்வீஸ் பண்ணணும். ஸோ சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இயக்கமே வந்து சங்கீர்த்தன இயக்கம் தான். கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி. கிருஷ்ண கலியுகத்தில் நாம ரூபத்தில் இருக்கார். இந்த நாம சங்கீர்த்தன் தான் இந்த யுகத்துக்கான தர்மம். கலோ தத் ஹரி கீர்த்தனா, கலோ தத் ஹரி கீர்த்தனம், ஹரி கீர்த்தனம், ஹரிநாம சங்கீர்த்தனம்.
நாம சங்கீர்த்தனம். இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். நம்ம வேற ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. சன்னியாசம் எடுத்துன்னு போகிறதோ இல்லை வந்து யோகா பண்ணுறதோ தவம் பண்ணுறதோ விரதம் இருக்கிறதோ எதுவும் நம்மளால பண்ண முடியாது. ரொம்ப எளிமையாக பக்தி மார்க்கம் தான், இதுதான் பண்ண முடியும் கலியுகத்துக்கு. அப்போது இஸ்கானில் வந்தோடனே நமக்கு என்ன பண்ணுறாங்க, சாண்டிங் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் சாண்டிங் பண்ணிட்டு இருக்க. அப்படி குருகிட்ட போனால் குரு இந்த மந்திரம் தான் கொடுக்குறாரு. குருகிட்ட போனால் குரு என்ன பண்ணுவார், துளசி மாலை கொடுத்து நீங்கள் தினமும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, காதல் சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இந்த மந்திரம் தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா, அப்பயே குருகிட்ட போய் வாங்கிக்கணும் இல்லையா? இந்த மந்திரம் தான் வந்தோடனே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்தோடனே சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்பயே குருகிட்ட போய் வாங்கிக்கணும். குரு வந்து நமக்கு அந்த சக்தி கொடுக்குறாரு. தாவே தோ ஹாய்போ ஹரி நாமாசுகே அபராதா அபேஹாட்டா. குரு மகாராஜ், குருதேவா, எனக்கு வந்து நாமத்தை சொல்கிற சக்தியை கொடுங்க. நாமத்தில் ருச்சி வரணும். சாண்டிங் பண்ணால் டேஸ்ட், சாண்டிங்கில் ருச்சி வரணும். நாமம் வந்து அந்த நாமத்தை, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும்போது நம்ம கண்ணில் கண்ணீர் வரணும். நமக்கு வருதா? ஜபமாலை எடுத்தால் முதல்ல கொட்டாவி தான் வருது, அப்புறம் தூக்கம் வருது, எங்கே கண்ணீர் வருது நமக்கு. அப்போ கிருஷ்ணர் மேலே நமக்கு அன்பு இல்லை, இருக்குது, கொஞ்சமாக இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக ஒட்டின்னு இருக்கு. இல்லாட்டி இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கணும். கிருஷ்ணன் மேலே அன்பு இல்லைன்னா இங்கே யாரும் வரமாட்டேங்க. இப்போ அன்பு இருக்குது, ஆனால் அது பிரேமமாக இல்லை. சைத்தன்யா அப்படி என்ன சொல்கிறாரு, நயனம் கல தஸ்ரு தாரையா வதனம் கத்கத ஹிருதயா கிரா உலகை நிஷிதேர் மபுகதா தவநாம கிரகணே பிரவிஷதி. கிருஷ்ணா அவங்க நாமத்தை சொல்லும்போது எப்போ என் கண்ணில் கண்ணீர் வரும், எப்போ உடம்புல மயிர் குத்திட்டு நிற்கும், எப்போ நான் தழுது இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பிரேமம். கிருஷ்ணர் மேலே நமக்கு பிரேமம், அன்பு வரணும். அந்த அன்பு எப்போ வரும்? குருவோடைய கருணையால் தான் வரும். அதனால தான் இந்த மந்திரத்தை போய் குருகிட்ட வாங்கிக்கணும். குரு மகாராஜ் எனக்கு தீட்சை கொடுங்க. குருகிட்ட போய் பிக்ஷைக்கார மாதிரி நிற்கணும். குரு முன்னாடி போய் எப்பவுமே குரு முன்னாடி பகவான் முன்னாடி வந்து பிச்சைக்கார மாதிரி நிற்கணும். பெரிய கோடீஸ்வரர் மாதிரி வந்து நிற்கக்கூடாது. அவங்க முன்னாடி வந்துட்டு நான் ஒன்றும் இல்லை, நான் வீழ்ந்த ஆத்மா, எனக்கு எந்த ஒரு யோகிதையும் கிடையாது, எனக்கு பக்தி பண்ணுற யோகிதையும் கிடையாது, நான் உங்களை வேணான்னு வந்துட்டேன். நம்மளே இந்த ஜட உலகத்தில் இருக்கோம் இல்லையா, கிருஷ்ணரை வேணான்னு வந்துட்டோம். கிருஷ்ணர் வேண்டாம், எனக்கு கிருஷ்ணருடைய சேவை வேண்டாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்போ நம்ம வந்து ரொம்ப வீழ்ந்து போன ஆத்மா, கீழேயான ஆத்மா. அதனால கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கோ அவர் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கோ நமக்கு யோகியதையே கிடையாது. அப்போ ஆன்மீக குரு என்ன பண்ணுறாரு, சரி பரவாயில்ல, நீங்கள் கிருஷ்ணரை மறந்து போயிட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கிருஷ்ணா இந்த வந்து உங்கள் மேலே அன்பு வளர்த்துக்கிறாரு, பக்தி பண்ணுறாரு, அனுகிரகம் பண்ணுங்க. குரு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். குரு என்ன பண்ணுறாரு, நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார் கிருஷ்ணா. அதனால குரு தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், குரு தான் நம்மளை அழைச்சின்னு போகணும், குரு தான் நமக்கு அறிவுரை கொடுக்கணும், குரு தான் எல்லாமே செய்யணும். நாமத்தில் ருச்சி வரணும்னா குருகிட்ட தான் போகணும், சேவை பண்ணுறதுல ருச்சி வரணும்னா குருகிட்ட போகணும், பகவான் மேலே அன்பு வரணும்னா குருகிட்ட போகணும், அறியாமை போகணுமா குருகிட்ட போகணும். ஸோ எல்லாம் அந்த சாவி வந்து அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த ரூம் பூட்டிருக்குன்னா இந்த பூட்டோடைய சாவி வந்துட்டு இருக்கணும். அவர் வந்து திறந்தால் தான் உள்ளே வர முடியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கிருஷ்ண பக்தி வரணும் அப்படின்னா, கிருஷ்ணன் மேலே அன்பு வரணும் அப்படின்னா அந்த சாவி வந்து குரு கையில் இருக்குது, குருகிட்ட தான் இருக்குது. அதனால் அவர் போய் நம்ம சரணடையும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஆர்வமாக குரு என்ன பார்ப்பார், குரு என்ன செக் பண்ணுவார்னா, இந்த சீடர் வந்து ஆர்வமாக இருக்காங்களா, இந்த பக்தர் பக்தியில் ஆர்வமாக இருக்காங்களா, உற்சாகமாக இருக்காங்களா, நிறைய சேவை பண்ணுறாங்களா அப்படின்னா ஓகே நான் தீட்சை கொடுக்குறேன். அன்றைக்கெல்லாம் தீட்சை வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தீட்சை வாங்குறதோ, இல்லை ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை வாங்குறதோ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை வாங்குறதோ சாதாரண விஷயம் இல்லை. நடையாக நடக்கணும். ராமானுஜாச்சாரியர் வந்து திருக்கோஷ்டியூரில் போய் அவர்கிட்ட ஓம் நமோ நாராயணா நாம வாங்குறதுக்கு நடையாக நடந்தார். நரோத்தமதாஸ் தாக்கூர் அவர் வந்து குருகிட்ட போய், குரு சொன்னார் நான் உன்னை சீடனை ஏற்றுக்க மாட்டேங்க, நான் சீடனை ஏற்றுக்க மாட்டேங்க. ஆனால் அவர் சொன்னார் நீங்கள் தான் எனக்கு குருவாக இருக்கணும். 1 வருஷம் காத்துட்டு இருக்கார், சேவை பண்ணிகிட்டே இருக்கார். அப்படியெல்லாம் வந்து காத்திருந்து பொறுமையாக சேவையெல்லாம் பண்ணி அந்த சீடனுடைய ஆர்வத்தை பார்த்து குரு தீட்சை கொடுத்தார், மந்திரோபதேசம் பண்ணார். இன்றைக்கி குரு நம்மளை தேடி வர்றார், மலேசியாவில் வராரு, பக்தர்களை சந்திக்கிறாரு, நாம பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நம்ம தான் கொஞ்ச நாள் போட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டுமே, தள்ளி போட்டுட்டே இருக்கும்.
நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. நல்ல விஷயங்களை சுபஸ்து சீக்கிரமஸ்து, சுப காரியங்களை உடனே செய்யணும். ஆர்வம். அப்போது பக்தியில் வந்து ஆர்வம், உற்சாகம் எல்லாம் வேணும். அப்போ வந்து நம்ம குருவுடைய கருணை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும். அதனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கே வந்து இஸ்கானில் வந்து பிரபுபாதை தான் பரம் ஷிக்ஷா குரு. நம்ம எல்லாருக்குமே பரம் ஷிக்ஷா குரு ஸ்தாபக ஆச்சாரியர் பிரபுபாதர். அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறார். பிரபுபார் புத்தகம் படித்து தான் நம்ம பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பக்தினா என்ன, கிருஷ்ணர் யார், பகவத்கீதைனா என்ன, நாம யார், பகவானுக்கு நமக்கு என்ன சம்மந்தம், எல்லாம் பிரபுபார் சொல்லிக் கொடுக்குறார். அவர் புத்தகங்களை சொல்லித்தரார். இப்போ பிரபுபார் தான் நமக்கு எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே பிரபுபார் தான் பரம் ஷிக்ஷா குரு, பரம் குரு, இந்த சம்பிரதாயத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர். அப்புறம் பிரபுபாருக்கு நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க. இப்போ பிரபுபாடி சீடர்கள் நிறைய பேர் மலேசியாவுக்கு வருவாங்க. குருமார்கள்லாம் நிறைய பேர் வராங்க. அந்த குருமார்களை ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த குரு, அப்போது குருவை பற்றி நம்ம கேட்கணும். ஒரு குருவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குரு என்ன பண்ணுறாரு, எவ்வளோ வருஷமாக பிரபுபாடைய சேவையில் இருக்கார், என்னென்ன சாஸ்திரம் படிச்சிருக்காரு, எப்படி பக்தி பண்ணுறாரு, எந்த மாதிரி இயக்கத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு, அவர் எந்த அளவுக்கு கிருஷ்ண தத்துவங்களை புரிஞ்சுட்டு இருக்காரு, அந்த மாதிரி குருவை நம்ம தெரிஞ்சுக்கணும். குருவை பற்றி தெரிஞ்சுட்டு போகணும். அல்ல அந்த பக்தர் சொன்னார் அவர்கிட்ட தீட்சை வாங்க சொன்னார், இந்த பக்தர் அவர்கிட்ட வாங்க சொன்னார், அப்படிலாம் வாங்கக்கூடாது. நம்ம தீட்சை வாங்கிறதுக்கு முன்னாடி குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும். குருவோடைய பொசிஷன் என்ன, அவருடைய மகிமை என்ன. சும்மா வந்து அவர் சொன்னார் பிரபு வாங்கிக்கோன்னு சொன்னால் நான் வாங்கிட்டேன். கடல மிட்டாய் வாங்குற வியாபாரம் இது கடலை மிட்டாய் மாதிரி இல்லை. தீட்சை வாங்கிக்கிறது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. குருவோடைய பிரணாமந்திரம் தெரியாது, குருவை பற்றி தெரியாது, கிருஷ்ணர் பற்றி ஒன்றும் தெரியாது. இது அறியாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கிராஸ் செக். என்ன பண்ணணும், ஒரு டிசேபிளுடைய டியூட்டி, ஒரு சீடருடைய கடமை குருவை தேர்ந்தெடுக்கும். ரெக்கமெண்ட் பண்ணலாம், பக்தர்கள் சொல்லலாம் நீங்கள் இவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கணும். பட் நான் வந்து ஓகே, எனக்கு ஒரு மேலே ஒரு பரிச்சயம் வரணும், நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், கேட்கணும். அப்போது இஸ்கானில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய குருமார்கள் இருக்காங்க. அந்த குருமார்கள் பற்றி கேட்கலாம். அதில் ஏதோ ஒரு குரு மேலே இன்ஸ்பயர் ஆகலாம். அந்த இன்ஸ்பயர் ஆகி அந்த குருகிட்ட நம்ம தீட்சை வாங்கலாம். ரைட்டா? இது அர்த்தம் என்னென்னா கிளாஸ் முடிக்கணும்னு அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க. இஸ்கான் டிசேபிள் கோர்ஸ்ன்னு இருக்குது. இஸ்கானில் வந்து தீட்சை பெறக்கூடிய மாணவர் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இஸ்கான் சீடர்களுக்கான வகுப்பு. அது உங்களுக்கு நடத்தும் போது இது மாதிரி நிறைய தலைப்புகள்லாம் சொல்லுவாங்க. அதில் நிறைய டாபிக் எல்லாம் இருக்கும். அது ஒரு 1 வீக் செஷன் மாதிரி நடக்கும். அதில் வந்து நிறைய டாபிக் எல்லாம் இருக்கும். குருவுடைய தகுதி என்ன, இப்போ நம்ம பேசினோம் இல்லையா, இது வந்து ஒரு அவுட்லைன் தான். நான் இன்றைக்கி கொடுத்தது வந்து குருவுடைய தகுதி என்ன, சீடருடைய தகுதி என்ன, எப்போ குருவை தேர்ந்தெடுக்கலாம், எப்போ குரு அவசியம், ஏன் குருகிட்ட போகணும், இதெல்லாம் ஒரு அவுட்லைன் மாதிரி சொன்னேன். அந்த கோர்ஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். எப்போ ஒருத்தர் குருவை ரிஜெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி குருகிட்ட போகக்கூடாது, அது மாதிரிலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டோன்னா நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். ஓகே, நான் வந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னா நான் ஒரு குரு அப்ரோச் பண்ணி அந்த குருவுடைய கைடன்ஸில் இல்லையா. ஸ்கூலில் போனால் டீச்சர் சொல்லிக் கொடுக்குறா, காலேஜ் போனால் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்குறா, வேலைக்கு போனால் அங்கே ஒரு குரு இருக்கா, அவன் சொல்லிக் கொடுக்குறான் என்னென்ன பண்ணணும்னு. அதே மாதிரி பக்தியில் குரு, சீக்ஷா குரு, தீக்ஷா குரு, அவனுடைய கைடன்ஸில் பக்தி பண்ணணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இந்த டாபிக் சம்மந்தமாகவோ இல்லை ஜென்ரலாகவோ. ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜோகி, ஸ்ரீல பிரபுபாத் கி.